ஐயா அவர்களுக்கு பாவந்தொட்டு பணிவான வணக்கம். எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை என்னென்னா, அந்த படைப்புழுவில் நீங்கள் 50 ஏக்கருக்கு மருந்து கொடுத்து அரசாங்கமே அதை தெளித்து கொடுத்தது ரொம்ப நன்றிங்க ஐயா. சோழர் காலத்துக்கு பிறகு ஏரிகளை ஆழப்படுத்துறது உங்கள் ஆட்சியில் தான். அதுக்கு முன்னே ஏரி மண் மேடாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏரி இன்னைக்கு தண்ணி பஞ்சம் ஓரளவுக்கு எங்கள் அரியலூர் மாவட்டத்தில் நீர்மட்டம் உயர்ந்திருக்கு. அது ஒரு அருமையான ஒரு விவசாயிகளுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். எங்களுக்கு இந்த வண்டல் மண் அல்றது உங்கள் ஆட்சியில் தான் ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ அதில் ரொம்ப சிரமமாக இருக்குங்கய்யா. அந்த மும்முனை மின்சாரத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. 10 மணி தூங்கவே முடியல. இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு போட்டு எங்களுக்கு மும்முனை மின்சாரம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. 12 மணி 1 மணி 11 மணிக்கு இது கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஐயா சிறப்பு கவனம் எடுத்து நீங்கள் இது அரசாங்கத்தில் தெரிவிங்க. இன்னொன்றுங்க ஐயா, எங்களுக்கு கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்குறதுல ரொம்ப சிரமம் இருக்குது. அதில் இந்த சிவில் ஸ்கோர்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒன்று பார்த்துட்டு இது பண்ணுறாங்க. அதுலேயும் ஐயா கூடுதலாக கவனம் செலுத்தி எங்களுக்கு இந்த சிரமத்தை நிவர்த்தி பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதற்கு முன்பாக கோஆப்டெக்ஸ் மூலம் 25,000 சங்கத்தின் மூலமாக 50,000 75,000 கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தற்சமயம் நிறுத்தி விட்டார்கள். எந்த விதமான சலுகையும் கிடையாது. அதேமாதிரி மருத்துவ காப்பீட்டு அட்டை என்று தனியார் எந்த ஆஸ்பத்திரியில் வேணாலும் போய் பார்க்கலாம். அந்த அட்டையும் சுத்தமாக நிறுத்தி விட்டாங்க. எந்த விதமான சலுகையும் நெசவாளருக்கு கிடையாது. அதனால் நீங்கள் 2026 அந்த செயல்களை மீட்டு கொடுத்து நெசவாளரை மீண்டும் அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் நன்றி. மீண்டும் நீங்கள் தான் முதல்வர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. விவசாயிகளுடைய விடிவெள்ளியே 7.5 இடஒதுக்கீடு நாயகர் அவர்களே, புரட்சி தமிழர் அவர்களே, உங்களுடைய வருங்கால முதல்வர் அவர்களே, உங்களுடைய பாதம் பணிந்து முந்திரி விவசாயி, என்னுடைய பெயர் ஈரா நெடுஞ்செழியன், சொந்த ஊர் ஐயூர், ஆண்டிப்படம் வடக்கு. அரியலூர் மாவட்டத்தில் 33,500 ஹெக்டர் இருக்குது. 87,500 ஏக்கர். ஆண்டிப்படத்தில் மட்டும் 13,500 ஹெக்டர், 33,750 ஏக்கர் இருக்குங்க. முந்திரி அதிகமாக போடுறாங்கன்னா அது காரணம் குரங்கு, பன்றி, மயில் இது தொல்லையால் வருஷத்துக்கு ஒரு 100 ஹெக்டர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. விலை இல்லை. விலை இருந்தால் கூட சென்றாண்டு 15,000 விற்றது, இப்போ 10,000. அங்கே முந்திரி சாகுபடி அதிகமாக இருக்கிற காரணத்தால் ஒரு அரசு முந்திரி தொழிற்சாலை முதல்வராக நீங்கள் வந்த உடனே முதலாக எங்களுக்கு அந்த முந்திரி தொழிற்சாலை ஏற்படுத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இன்னும் சில பேர் கருத்துக்களை தெரிவிக்க சொல்லிக்கிறீங்க. ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒருவரை பேசுவதாக தேர்வு செஞ்சு இங்கே பேசிக்கிறீங்க. மற்றவர்களாம் விண்ணப்பமாக கொடுத்துருங்க, அதை நாங்கள் பரிசீலிக்கிறோம். அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாண்புகு அம்மா இருந்த காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு முறையும் சரி, விவசாயிகளை கண் போன்று பாதுகாத்தார்கள். விவசாயம் என்பது ஒரு கடினமான பணி. இன்றைக்கு சாப்பாடு இல்லாத யாரும் இருக்க முடியாது. அந்த உணவை அளிக்கின்றவர்கள், உற்பத்தி செய்யக்கூடியவர் விவசாய பெறக்கூடிய மக்கள். நாட்டுக்கே உணவளிக்கக்கூடிய, உற்பத்தியை கொடுக்கக்கூடிய ஜீவன்கள் இந்த விவசாய பெறக்கூடிய மக்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகள் அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை செயல்படுத்தி கொண்டு இருந்தோம். எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஓடடி உதவி செய்து அந்த நஷ்டத்திலிருந்து விவசாயிகளை காப்பாற்றினோம். ஒரு அமெரிக்கன் படைப்புழு உழுதை பற்றி சொன்னார்கள். இந்த அமெரிக்கன் படைப்புழு விழுகின்ற பொழுது ஒரு பகுதியில் விழுகும். நம்ம அருகில் இருக்கிற அந்த தோட்டத்துக்கு இங்கே மருந்தடிச்சிங்களா அந்த புழு அந்த தோட்டத்துக்கு போயிடும். அப்போ அந்த அமெரிக்கன் படைப்புழு தாக்குதலிலிருந்து நம்ம பாதுகாக்க முடியாது. அதனால தான் ஒட்டு மொத்தமாக எங்கெங்கெல்லாம் அமெரிக்கன் படை புழு விழுந்து பாதிக்கப்பட்டதோ அந்த பகுதியிலெல்லாம் கணக்கிட்டு அரசாங்கமே பூச்சிக்கொல்லி மருந்தை அடித்து கட்டுப்படுத்திய காரணத்தினால் அந்த பயிர்கள் காக்கப்பட்டது. அதோட நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 18-19 அப்போ மக்காச்சோள பயிர் இந்த அமெரிக்கன் படைப்புழால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாயிருந்தாங்க. அப்பொழுது 186 கோடி
அந்த விவசாயிகளுக்கு நிவாரணமாக அளித்த அரசாங்கம் அதிமுக அரசு. அது மட்டுமல்ல, இந்த நவீன முறையில் விவசாயிகள் தங்கள் பயிரிடுகின்ற பொழுது இந்த பயிரை தாக்குகின்ற அந்த பூச்சிகள் அதிலிருந்து பயிரை காக்க வேண்டும். அதற்காக உழவன் செயலி என்ற ஒரு ஆப்பை நான் வெளியிட்டேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி தன்னுடைய செல்லிருந்தே தெரிஞ்சுக்கலாம் அந்த மார்க்கெட்டில் என்னென்ன விலை. ஏன்னா நம்ம உற்பத்தி செய்யப்படுகிற பொருளுக்கு நியாயமான விலை கிடைக்கணும். அதில் மார்க்கெட் விலை என்னென்னு அதில் தெரிஞ்சுக்கலாம். அதோட பருத்தியில் நீ சொன்னாங்க நோய் தாக்குதுன்னு அதை அப்படியே படம் முடித்து அதை அனுப்பிச்சிங்களா, அதுக்கு என்ன மருந்து அடிக்கலான்னு அந்த செயலியிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி விவசாயிகளுக்கு அவர்களுக்கு தாக்கப்படுகின்ற அந்த பூச்சிகள்லாம் என்ன பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தா அந்த பயிரை காக்க முடியுமோ அதையெல்லாம் இந்த உழவன் செயலின் மூலமாக உங்களுக்கு அது ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். அதோட தொடக்க வேளாண்மையில் வாங்கிய பயிர்க்கடன் ஒரு 5 ஆண்டுல 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்ச அரசாங்கம் ஒரே அரசாங்கம். அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது 2016 ஒரு முறை தேர்தல் வாக்குறுதியின்படி அந்த தொடக்க வேளாண் கூட்டு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். அதுக்கப்புறம் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கொரோனா காலம், விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டோம், எங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அங்கங்கே இருக்கின்ற தொடக்க வேளாண் கூட்டு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். சுமார் 12,110 கோடி இந்த விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சோம். இப்படி விவசாயிகள் நலன் காத்த அரசாங்கம். அது கூட இங்கே சொன்னாங்க, ஏரிகள் பாசன விவசாயி சொன்னாங்க, இங்கே இருக்கிற விவசாயிகள் சொன்னாங்க, இன்றைக்கு பல ஆண்டு காலமாக ஏரி குளம் குட்டைகள்லாம் தூர் வாராமல் இருந்தது. ஆகவே தூர் வாருகின்ற பொழுது ஏரி ஆழமாகும், பெய்கின்ற மழைநீர் அதிகமாக சேமித்து வைக்கலாம். கோடை காலத்தில் நிலத்து நீரை உயர்ந்து வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் பொதுப்பணித்துறைக்கு கீழ் வருகின்ற 14,000 ஏரிகளில் முதற்கட்டமாக சுமார் 6,000 ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்காக சுமார் 1,240 கோடி ஒதுக்கப்பட்டு விவசாய பங்களிப்போடு அந்த பணியை துவக்கி செயல்படுத்திய காரணத்தினால அந்த விவசாயிகள் அந்த வண்டல் மண்ணை இலவசமாக அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஒன்று ஏரி ஆழமாகப்பட்டது, மற்றொன்று இந்த வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்துது. அதனால் விளைச்சல் அதிகமாக கிடைத்தது விவசாயிகள். அந்த மண் இன்றைக்கு வளமாக இன்றைக்கு ரசாயன உரம் போட்டு இருப்பதில் இயற்கை உரமாக இன்றைக்கு அந்த மண்ணுக்கு கிடைத்தது. இப்படி ஒரு நல்ல பல திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றினோம். அது மட்டுமல்ல, பருத்திக்கு இதோட பருத்தி உற்பத்தி குறைந்திருக்கா சொன்னாங்க, பருத்திக்கு பல பூச்சிகள் தாக்குதா சொன்னாங்க. அதையெல்லாம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது உடனுக்குடன் அவ்வப்போது வேளாண் துறை அதிகாரிகளை அழைத்து எந்தெந்த பகுதியில் என்னென்ன பயிரிட்டு போயிட்டு எனக்கு புள்ளி உரத்தோடு என்னிடத்திலே அட்டவணை கொடுத்திருந்தார்கள். அதன்படி நாங்கள் அங்கங்கே இருக்கிற விவசாய பெரிய மக்கள் கொடுக்கின்ற அந்த கோரிக்கையை வைத்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த அந்த கோரிக்கையை வைத்து எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக போய் பார்த்து அதற்கு தீர்வு கண்ட அரசு அதிமுக அரசாங்கம். மரவள்ளிக்கிழங்கு வந்து மாவு பூச்சி விழுந்தது. அப்போ மாவு பூச்சி விழுந்தபோது அதெல்லாம் அந்த இலையெல்லாம் சாப்பிட்ரும், அப்போ அந்த செடி இறந்து போயிடும். அதனால் பெரும் நஷ்டத்துக்கு விவசாயிகள் உள்ளாயிரும். அதனால் அந்த மாவு பூச்சி விழுந்த உடனே அரசுடைய கவனத்திற்கு தெரிந்தவுடன் எந்தெந்த பகுதியில் மாவு பூச்சி விழுந்ததோ அதையெல்லாம் கணக்கிட்டு அதுக்கு தகுந்த பூச்சிக்கொல்லி மருந்தை அடித்து அந்த பயிரிலையும் காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த நேரத்தில் தெரிவித்து கூட கரும்பு பயிரிட்ட விவசாயிகள், நெல் பயிரிட்ட விவசாயிகள்லாம் குறிப்பிட்டாங்க. கரும்புக்கும் நெல்லுக்கும் இந்த அரசு ஏற்கனவே ஆட்சிக்கு வந்தால் கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 4,000 ரூபா ஆதார விலை கொடுப்பான்னு சொன்னாங்க. இது வரைக்கும் கிடைச்சதா தெரியல. நானும் பல முறை சட்டமன்றத்தில் பேசினேன், கொடுக்கல. நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2,500 ரூபா தரணுன்னாங்க, அதுவும் இது வரைக்கும் முழுமையாக தரல. இதெல்லாம் அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது உண்மையாலுமே விவசாயிகளுடைய கஷ்டத்தை உணர்ந்து அதுக்கு தேவை நிவாரணம் கொடுக்கப்படும். அதுவிட முந்திரி விவசாயிகள் இங்கே கருத்துக்களை சொன்னார்கள். அந்த முந்திரி பயிரிட்டுகின்ற பொழுது நன்றாக நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும்,
இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தில் தானே புயல் வந்து கடுமையாக சேதம் ஏற்படுத்தது. அப்போல்லாம் இந்த முந்திரி பயிரிட்ட விவசாயிகள் கடுமையாக சேதத்தை மட்டும் இல்லை, மரமெல்லாம் ஒடிஞ்சு போச்சு. அதையெல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கு அரசாங்கத்தின் மூலமாக நிதி ஒதுக்கணும். அதே போல் புதிதாக அந்த முந்திரி நாட்டு கொடுத்து அதற்கு மானியம் கொடுத்து அந்த பயிரை வளர்த்தணும். ஆகவே முந்திரி உற்பத்தியை பெருக்குவதற்கும் நாங்கள் உண்டான நடவடிக்கையை அம்மா இருக்கும்போதே செஞ்சோம். அதே இந்த முந்திரியில் நீங்கள் தொழிற்சாலையெல்லாம் வைக்க வேண்டாங்க. இது எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய ஆதரவோடு அமைந்த பிறகு அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுவும் நெசவாளர்கள் இங்கே சொன்னார்கள். நெசவாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு கடினமான தொழிலாக இருந்தாலும் அதற்கு தேவையான உதவிகளை அதிமுக ஆட்சியில் செய்தோம். நான் முதலமைச்சர் இருந்தபோது இன்றைக்கு 50 கோடி ரூபாய் தான் இந்த நெசவாளர்களுக்கு மானியமாக கொடுக்கப்பட்டது ஆண்டுக்கு. இன்றைக்கு நெசவாளர்கள் அதிக துணியை, கைத்தறி துணியை நெய்த காரணத்தினால விற்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது அதனுடைய மானியத்தை அதிகரிக்கும்னு சொன்னாங்க. 300 கோடி ரூபாய் மானியமாக கொடுத்தனாங்க. அந்த துணியெல்லாம் விற்பனை செய்வதற்கு 300 ரூபாய் கொடுத்தோம். அவர்களுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து அதிமுக ஆட்சியிலே அந்த நெசவாளையையும் வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இங்கே மனுவாக நீங்கள் கொடுக்க அந்த மனுக்களிலும் என்னென்ன பிரச்சனை இருக்குது என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த விவசாயியுடைய பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்தப்படும். அதோட மும்முனை மின்சாரம் நான் முதலமைச்சர் இருக்கும்போது தான் விவசாயிகள் எந்த நேரத்துக்கு சென்றாலும் மின் மோட்டரில் இயக்கலாம். அப்படி மும்முனை மின்சாரம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்த உடனே 1/4/2021 முதல் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்ற உத்தரவை போட்டு அதை நடைமுறைப்படுத்தணும். ஆனால் இந்த அரசாங்கம் அதை கைவிட்டுட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த திட்டம் தொடரும் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்து, விவசாயிகளுக்கு நிறைய செஞ்சோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய கருவிகள், அதுக்கு முந்தையெல்லாம் இவ்வளோ மானியம் இல்லை. நீங்கள் ஒரு டிராக்டர் வாங்கினா, பெண்கள் மேலே வாங்கினா கிட்டத்தட்ட பெண் விவசாயிக்கு அதில் வாங்குறதுல 50% மானியம். 10 லட்ச ரூபாய்னா 5 லட்ச ரூபா மானியம். ஆண்கள் மீது வாங்கினா 40%. 10 லட்ச ரூபா டிராக்டர் விலைன்னா 4 லட்ச ரூபா கொடுத்தோம். அதுவும் எந்தவித முறைகேடு நடக்கக்கூடாது என்பதற்காக ஆன்லைனில் பதிவு செஞ்சு விவசாயிகளுக்கு கொடுத்தோம். அதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவர்களுக்கு ரத்து பண்ணிட்டு, அவர்களுக்கு யார் வேண்டிப்பட்டவர்களோ அவர்களுக்கு அந்த வேளாண் இயந்திரங்கள்லாம் கொடுத்தாங்க. இது ஒரு மன்னிக்க முடியாதது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு விவசாயிகள் என்று சொன்னால் உபதொழிலாக இருப்பது கால்நடை வளர்ப்பு. எல்லாமே விவசாயிகள் வந்து கால்நடை வளர்த்து பால் கறந்து நம்ம அங்கங்கே இருக்கின்ற பால் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு நம்முடைய பாலை விற்பனை செய்கிறோம். அது அந்த விவசாயிகள் ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும் என்பதற்காக என்னுடைய சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இடையில் 1000 கோடியில் கால்நடை பூங்கா ஒன்று வருது. அந்த கால்நடை பூங்கா மூலமாக கலப்பின பசுக்களை நம்முடைய விவசாயி கொடுத்தா ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கறக்கும். ஆடுகள், நான் வளர்க்குற ஆடு ஒரு வருஷத்துக்கு 20 கிலோன்னா 40 கிலோ எடை கொண்டா கிடைக்கும். இப்படி கோழி, பன்றி, மீன், இப்படி ஆராய்ச்சி நிலையங்களை அங்கே கொண்டு வந்து ஆராய்ச்சி மூலமாக அதை விவசாயிகள் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, விவசாயிகள் அந்த கால்நடை பூங்காவுக்கு அழைத்து சென்று ஒரு ஆடிட்டோரி கட்டிக்கிறோம். விவசாயிகள் தங்குறதுக்கு தங்குமிடம் அதெல்லாம் இருக்குது இல்லையோ இப்போ தெரியல. நான் எல்லாம் போட்டிருந்தேன், ஆனால் அது என்ன திறக்கலை, முழுசாக திறக்கலை. அங்கே ஒவ்வொரு மாவட்டமாக விவசாயிகள் அழைச்சிட்டு போய் அங்கே ஒரு படம், அந்த ஆடிட்டோரியத்தை படம் போட்டு காட்டுவோம். அந்த கால்நடைக்கு என்ன நோய், பசுவுக்கு என்ன நோய் தாக்குது, ஆடுகளுக்கு என்ன நோய் தாக்குது, அதுக்கு எப்படி சிகிச்சை பெறலாம், அந்த நோயுடைய அறிகுறி என்ன, படத்தின் வாயிலாக அந்த விவசாயிகளுக்கு காண்பிப்பது. 2 நாள் அதுக்கு உணவு எல்லாமே நாங்களே கொடுப்போம். அதுபோல் ஆராய்ச்சி, மீன் வளர்க்குறது எப்படி, பன்றி வளர்க்குறது எப்படி, ஆடு வளர்க்குறது எப்படி, கோழி வளர்ப்பு எல்லாமே அந்த திரைப்படத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்தி ஒரு புக்லெட் மாதிரி போட்டு கொடுத்தோம். அதெல்லாம் நான் செஞ்சேன். ஆனால் முதற்கட்டமாக அங்கே கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி, அதை மட்டும் நான் திறந்தேன். இந்த ஆராய்ச்சி நிலையம் கட்டடம், பெரிய கட்டடம், 1000 கோடியில் கட்டடம் கட்டியிருக்கிறோம். அப்படியே பூட்டி கிடக்குது. வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளுடைய நலன் காப்பதற்காக, விவசாயிகளுக்கு ரெட்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கால்நடை பூங்கா என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து
அதையும் கட்டி முடிக்கின்ற தருவாயில் ஆட்சி மாற்றம் வந்து இன்றைக்கு வரைக்கும் அது செயல்பாட்டு கொண்டு வரல. நான் போன வருஷம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசிய விளைவு போன வருஷம் திறந்தாங்க, அப்படியே வெறும் ரிப்பன் மட்டும் கட் பண்ணி விட்டு அதற்கு தேவையான எந்த அடிப்படை வசதியும் செய்யலை. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் வரும். இந்த கால்நடை பூங்கா திறக்கப்படும். இந்த கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுப்போம். விவசாயத்தில் ஆடுகளை உற்பத்தி பண்ணி கொடுப்போம். இதையெல்லாம் விவசாயியுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்காக போடப்பட்ட திட்டம். நான் விவசாயி இருந்த காலத்தில் இன்னும் நிறைய இருக்குது, நிறைய நான் செஞ்சுருக்கிறேன். அதில் இன்னும் உங்களுக்கு அடுத்த தடவை வரும்போது நிச்சயமே எங்கள் ஆட்சிக்கு வருவோம். அப்படி வருகின்ற பொழுது விவசாயிகள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பயிரிடுறாங்க. இங்கேனா மக்காச்சோளம் அதிகமாக பயிரிடுறாங்க, முந்திரி அதிகமாக பயிரிடுறாங்க, அப்படி பருத்தி அதிகமாக சாகுபடி செய்கிறாங்க. அப்படி அந்தந்த ஏரியாவில் என்ன பயிர் சாகுபடி செய்கிறாங்க, அதற்கு இன்னும் கூடுதலான விளைச்சல் கிடைப்பதற்கு, இன்றைக்கி மக்காச்சோளத்தை கூட கூடுதலான விளைச்சல் கொடுப்பதற்கு இன்னும் ரகம் பல இருப்பதாக என் இடத்துல நான் கேட்டு தெரிஞ்சிருக்கிறேன். அப்படி அந்த ரகத்தை நம்முடைய விவசாயிகள் கொடுக்கின்ற பொழுது ஒரு வருஷத்துக்கு சுமார் 2000 கிலோ நமக்கு கிடைக்குதுன்னா அந்த ரகத்தை பயன்படுத்தினா இன்னும் ஒரு 500 கிலோ அல்லது 1000 கிலோ கூடுதலாக வரும். அப்போ வருமானம் கூடுதலாக கிடைக்கும். அதையெல்லாம் செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வரி தந்து தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி தெரிவித்து, இன்னும் அதிமுக ஆட்சி உங்களுடைய ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.